பலனை எதிர்பார்க்காது. இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அவ்வளோ பாருங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையிலேருந்தே விலாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, குட்டீஸை கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஏன்னா மண்டே ஆல்வேஸ் நமக்கு வந்து இதாக தான் இருக்கும். ஸோ டிஷ் வாஷரை அன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு காலையிலேருந்து உள்ள டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் டிஷ் வாஷரில் லோட் பண்ணணும். நம்மளோட மைக்ரோ கிரீன் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது காய்கறி எல்லாம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த வாரத்துக்கு தேவையான ஐட்டம் எல்லாம். அதுக்கப்புறமா இங்கே காஃபி பாட்டில் காஃபி ப்ரூ ஆகிட்டுருக்கு. லன்ச் இனி தான் ரெடி பண்ணணும். அதுக்கிடையில் தயிர் ஊற்றுறதுக்கு வேண்டி காலையில் பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனேன். அதை எடுத்து நம்ம வந்து ஊற்றிடலாம். ஸோ காலையிலேயே நான் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஆடை இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய க்ரீமை நம்ம எடுத்து பட்டரோ வெண்ணெயோ நெய்யோ காய்ச்சறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக அதை கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ இந்த பாலை, இது காய்ச்சின பால். ஸோ இதை வந்து நான் லைட்டாக வார்ம் பண்ணி நம்ம தயிர் ஊற்றிடலாம். ஸோ காஃபி இங்கே ப்ரூ ஆகிடுச்சு. திருப்பி இதை வந்து அடுப்பில் எடுத்து வச்சு வார்ம் பண்ணிக்கலாம். லேசாக மிதமான ஹீட்டு வரணும். ஸோ தயிர் வந்து லாஸ்ட் வீக்கில் உள்ளது கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் ஃப்ரெஷ்ஷாகிட்டு தயிர் ஊற்றிடலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பால் வந்து லேசாக வார்ம் ஆகட்டும். ஓகே, வார்ம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி நைட்டு வரைக்கும் இதை நான் வெளியே வச்சுட்டு நைட்டுக்கு அப்புறம் இது நல்லா உறைஞ்சிருக்கும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் லன்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீக் நோட் பண்ணிங்களான்னு தெரில, 7 days 7 vlogs போட்டேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக ப்ரொடக்டிவாக இருந்துச்சு. ஸோ என்னோடய கான்செப்ட் வந்து கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அந்த கான்செப்டில் நான் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு டெய்லி விலாக் வந்து பண்ணது என்ன சொல்கிறதுக்கு, எனக்கு அந்த பழைய டைமில் நான் செஞ்சது எனக்கு மெமரி வந்துச்சு. பிகாஸ் நான் வந்து இந்த விலாக் ஸ்டார்ட் பண்ண ஏர்லியர் ஸ்டேஜஸில் டெய்லி விலாக் போடுவேன், டெய்லி விலாக் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. 7 நாளும் போட்டேன். ஸோ அது எனக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு.
ஸோ நான் டிஷ்வாஷரில் வைக்கும்போது ஒரு ஸ்டூப்பிட் திங் பண்ணிட்டேங்க. இந்த ஹோம் சென்டரில் வாங்கின பவுலை வந்து உள்ளே வச்சுட்டேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ இது வந்து கோட்டிங்கில் காப்பர் கோட்டிங்னு. டிஷ்வாஷரில் அந்த ஹை ஹீட்டில் க்ளீன் பண்ணுறதுல அந்த காப்பர் கோட்டிங் எல்லாமே எடுத்துடுச்சு பாருங்கள். ஸோ ஒரே கஷ்டமாக போச்சு. இது என்னோடய ஃபேவரட் பவுலு. ஸோ நான் என்ன நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா, திருப்பி ஒரு 2-3 தடவை டிஷ் வாஷரில் வச்சு எடுத்துட்டோன்னா உள்ள ஸ்டீல் ஆயிரும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் வாங்கலை. 2 நாளைக்கு தேவையானது தான் வாங்கினேன். கேரட்டு, தக்காளி, வெங்காயம், மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, முருங்கைக்காய். ஸோ இதை வந்து வகையாக்கி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இப்போவும் வாங்கிட்டு வந்த உடனே அடுக்கி வைக்கலேன்னு வைங்களேன், என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த கவர் இருந்துச்சுல அதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். யாராவது என்ன மாதிரியான்னு சொல்லுங்கள். சில சமயம் ரொம்ப ஆக்டிவாக எல்லாத்தையும் பண்ணுவேன், சில டைம் அப்படி கவர் எடுத்து வச்சுருவேன். அதனால் கொஞ்சமாக தான் காய்கறி வாங்கிட்டு வந்தேன் அண்ட் வந்தோடனே அடுக்கி வச்சுட்டேன். அடுக்கினா டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலையை உருவி இந்த பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். முருங்கைக்காவை கட் பண்ணி இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இப்படி வச்சிங்கன்னா வாடவே வாடாது. அதுக்கப்புறம் கேரட்டு, மாங்காயெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டேன், வெங்காயம்லாம். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து டர்க்கிஷ் சிக்கன் கபாப் தான் பண்ண போகிறேன். அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் டொமேட்டோ பேஸ்ட்டு. டொமேட்டோ பேஸ்ட் வந்து கடையில் கிடைக்கும், நான் வாங்கி வைப்பேன் யூஸ்வலாக. ஆனால் இப்போ என்கிட்ட இல்லையா, ஸோ டொமேட்டோ பேஸ்ட் வேறு ஒன்றுமே கிடையாது. தக்காளி அரைச்சி அதை நல்லா அடுப்பில் வச்சு குக் பண்ணி திக்காக வரக்கூடியது தானே டொமேட்டோ பேஸ்ட். அதனால் அதை வந்து மைக்ரோவேவில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு மைக்ரோவேவில் அரைச்சிட்டு மைக்ரோவேவில் வைக்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தோணுச்சு, எதுக்கு அரைக்கணும், குக் பண்ணிவிட்டு நம்ம மைக்ரோவேவில் வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். குக் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் இல்லை, குக் பண்ணிவிட்டு அரைச்சிடலான்னு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டொமேட்டோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் இந்த தக்காளி எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். ஸோ இதை மைக்ரோவேவில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். அப்படி குக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போய் இது வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். நம்மளோட டொமேட்டோ பேஸ்ட்டுக்கு டொமேட்டோ குக் ஆகிட்டு இருக்குங்க. 15 மினிட்ஸ் மைக்ரோவேவில் வச்சுட்டேன். மைக்ரோவேவ் உங்ககிட்ட இல்லைன்னா லோ அண்ட் ஸ்லோவாக பேனில் குக் பண்ணுங்கள். அந்த ஈரம்லாம் போய் திக்காகணும். ஸோ அதுக்கு சிக்கன் கபாபுக்கு மேரினேஷனுக்கு தயிர், பெப்பர், சால்ட்டு, சில்லி பவுடர், ஜீரகப்பொடி, லெமன் ஜூஸ், கார்லிக் பேஸ்ட்டு, ஆரிகானோ, அப்புறம் இன்னொரு இன்க்ரீடியண்ட் இந்த சூமாக் அப்படிங்கிற இந்த ஸ்பைஸு. இது உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். இந்த லெபனீஸ் ஃபுட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரி, சூமாக் அப்படிங்கிற ஒரு பெரியிலேருந்து எடுத்திருப்பாங்க. நம்மளோட தக்காளி பேஸ்ட்டுக்கு தக்காளி பாருங்கள், நான் எவ்வளோ ஆட் பண்ணேன், அப்படியே சுருங்கிடுச்சு. அந்த தண்ணி எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் கூலாக விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இதை மிக்சியில் அரைச்சிடுறேன். எக்ஸாக்ட்லி தக்காளி பேஸ்ட் வந்து இன்னுமே திக்காக இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து இல்லாததுக்கு இது ஓகே தான். பிகாஸ் இன்னுமே நான் ட்ரை பண்ணி குக் பண்ணேன்னா திக்காகும். பட் எனக்கு அந்தளவுக்கு டைமும் இல்லை, பொறுமையும் இல்லை. அதனால் இதிலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ டர்க்கிஷ் ஃபுட்டில் வந்து இந்த டொமேட்டோ பேஸ்ட்டும் பெப்பர் பேஸ்ட்டும் ஆட் பண்ணுவாங்க, ஒரு சில்லி பேஸ்ட்டும். அதுதான் அதோட யூனிக் இதுக்கு. ஸோ நான் இன்றைக்கி தக்காளி மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட மேரினேஷன் இன்க்ரீடியண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளோட கபாப் டர்க்கிஷ் சிக்கன் கபாபோட மேரினேஷன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணுங்கள், உப்பு, சில்லி அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேரினேஷன் ரெடி. ஆக்சுவலி இந்த மேரினேஷனை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அந்தந்த இன்க்ரீடியன்ட் போட்டு பண்ணும்போது அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ நான் அந்த எக்ஸ்ட்ரா டொமேட்டோ பேஸ்ட்டை ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டேன். இப்போ இதில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து இன்றைக்கி சிக்கன் பிரெஸ்ட்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நல்லா இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கபாபுக்கு தக்கன கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். நைட்டு இதை கபாப் மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். மேரினேட் ஆகட்டும் நைட் வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்ன ஃபிஷ்ஷுன்னு எனக்கு சரியாக தெரியல. சதீஷ் வந்து இன்றைக்கி அங்கே போகும்போது இந்த ஃபிஷ்ஷு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு மீனை கட் பண்ணி வாங்கினாங்க. ஸோ நான் அதில் பாதியே இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் அதுதான் ஃப்ரை பண்ணோம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் மஸ்ட்டு, வேறு எந்த எண்ணெயும் சரிப்படாது.
ஸோ பாதியை இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறேன், மிச்ச பாதி நாளைக்கு குழம்புக்கு வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு மேரினேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, லெமன் ஜூஸ், அப்புறம் எங்களோட ஃப்ரை மசாலா. ஸோ இது குக் ஆகிற டைமில் நான் இப்போ வந்து அடிக்கடி பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு செம்பருத்தி செடியில் வந்து செம்பருத்தி பூ பார்க்குறனோ அப்போல்லாம் இந்த டீயை போட்டு குடிச்சிடுறது, ஹைபிஸ்கஸ் டீ. ஸோ ஒரு பூ எடுத்துக்கோங்க, 1 கப் டீக்கு. கெட்டிலில் தண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நீங்கள் ஹைபிஸ்கஸ் டீயோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன்னா, பூவை நல்லா கழுவிட்டு இந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை ஒரு கப்பில் ஆட் பண்ணிடலாம். ஒரு பூ வந்து 1 கப்பு, 2 கப்பு டீ கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம கப்பில் பெட்டல்ஸ் போட்டுட்டோமா, இப்போ ஹாட் வாட்டரை டைரெக்டாக இதுக்கு மேலே ஊற்றிடுங்க. எந்த செகண்ட் ஊற்றுறீங்களோ அந்த செகண்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தி பூவுக்கு மேலே உள்ள அந்த கலர்ஸ் இருக்குல்ல, அந்த கலர் வந்து இந்த ஹாட் வாட்டரில் அப்படி ஸ்டீப் ஆகிடும். ஸோ என்ன மேஜிக்குன்னு எனக்கு தெரியாது, பட் அது வந்து அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிண்டி கொடுத்துட்டு இந்த பெட்டல்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாமே 2 டேஸ்ட்டு தான். இதில் வந்து நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் நான் ஆல்ரெடி பிழிஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. லெமன் ஊற்றினோன்னா அது ஒரு பிரைட் ரெட்டு கலரில் வரும். இதுவும் என்ன மேஜிக்குன்னு எனக்கு தெரியாது. அது வரைக்கும் ஒரு மாதிரி பர்பிளாக இருந்துச்சுல, இப்போ பாருங்கள் ரெட் ஆகிடுச்சு. இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹனி ஊற்றிக்கலாம், பட் நான் அதெல்லாம் விட மாட்டேன். ஜஸ்ட் இதுவும் லெமனும் தான். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு வந்து ஆக்சுவலி நான் இதை குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குட்டீஸ் ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ பசங்க வந்து பேட்மிண்டன் கிளம்ப போகிறாங்க. ஸோ நான் வந்து எனக்கு வந்து பேக்கிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. மகா அம்மா ஒரு கேக் பண்ண போகிறேன், சிம்பிள் கேக். ப்ரௌனீஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு இன்க்ரீடியன்ஸும் இல்லை. ஸோ இந்த வீக்கெண்டே ஆக்சுவலாக நான் பேக்கிங் பண்ணலை. அதனால் சரி இப்போ ஒரு சிம்பிளான கேக் பண்ணி வச்சுட்டா பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு ஸ்நாக்ஸுக்காச்சு, அதனால் அதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபி நான் வந்து ரீலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிம்பிளான ஈஸி வெண்ணிலா கேக்கு. எப்படி இருந்துச்சப்பா? எஸ், ஆமாம். பாய், see you, have play well. அப்பா எங்களுக்கு கார் வாங்குறியா? வீட்ல இருந்து ஒரே ஒரு கார். பாய் பாய். ஓகே சரி, குட்டீஸ் கிளம்பியாச்சு, நம்ம பேக்கிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுட்டேன். இது நான் வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா, இது வந்து ஒரு பிளெண்டர் கேக்கு, அதாவது பிளண்டர் இல்லை பிளெண்டர் கேக்கு. இதுக்கு வந்து ஹேண்ட் பிளெண்டர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஈஸியஸ்ட் ரெசிபின்னு ஒன்று பேக்கிங்கில் இருந்துச்சுன்னா அது இதுதாங்க. பேஸ் ரெசிபி வெண்ணிலா கேக் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து லெமன் ஃப்ளேவரில் பண்ண போகிறேன் இதை. ஸோ ஒரு பிளெண்டர் ஜாரில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 கப்பு சுகர். ஆக்சுவலி வந்து லாஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்துச்சு, அதனால் 1/2 கப்பு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டி வெண்ணிலா பவுடர் ஒரு டீஸ்பூன். இப்போ இதில் 1/2 கப்பு பால், பசும்பால். அதுக்கப்புறம் நீங்கள் உருக்குன வெண்ணெய் இல்லாட்டி பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/3 கப்பு எண்ணெய், கோல்டு வந்து ரிஃபைன்ட் ஆயில் தான் ஆட் பண்ணேன். இப்போ இதுலேயே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா, அது வந்து 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு, இவ்வளோதான், ஒரு பிஞ்ச் உப்பு.
ஸோ இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இதில் லெமன் விடணும், ஏன்னா நம்ம லெமன் ஃப்ளேவரில் பண்ணுறோம். நான் வந்து ஆக்சுவலி லெமன் எல்லாத்தையுமே பிழிஞ்சு ஜூஸாக வச்சுட்டேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் முழு லெமன் வைங்களேன், உங்களுக்கு வந்து அந்த லெமனோட தோல் இருக்குல்ல, அதையும் நீங்கள் வந்து துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் லெமனோட ஜூஸ் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சிட்ரஸ் ஃப்ளேவருக்கு. இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணேங்க. இந்த மாதிரி நல்ல திக்காக க்ரீமியாக எமல்சிஃபை ஆகிடுச்சு. நம்மளோட லிக்விட் இன்க்ரீடியன்ட் ரெடி. ஆக்சுவலாக இப்போ இந்த மைதா மாவை நீங்கள் இதுலேயே போட்டு பிளெண்ட் பண்ணலாம், பட் நான் யூஸ்வலாக அப்படி பண்ணியிருக்கேன். அது என்ன ஆகும்னா மிக்ஸி ஜாரில் வந்து லைட்டாக ஒட்டும். அதனால் நான் வந்து ஒரு பவுலில் வந்து இதை ஃபோல்டு பண்ணிடுவேன். ஸோ இதில் வந்து 1 கப் மைதா மாவு. நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் ஃப்ளேவர், லெமனும் ஐயோ ஒரு நிமிஷம் அந்த மூடி உருண்டு விழுந்துட்டு, லெமனும் பாப்பி சீட்ஸும் பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. பாப்பி சீட்ஸ் வந்து என்கிட்ட இந்த பிளாக் பாப்பி சீட், இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகான லுக்கு கொடுக்கும் இந்த லெமன் கேக்குக்கு. லெமன் அண்ட் பாப்பி சீட் நல்ல காம்பினேஷன். நீங்கள் இந்த பிளாக் இல்லை அப்படின்னா ஒயிட் பாப்பி சீட், பாப்பி சீட்னா கசகசா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லுக்குக்கு மட்டும் இல்லை, நல்ல ஒரு இடையில அந்த ஒரு க்ரன்ச்சி ஒரு இது மாதிரி வரும். இன்னொன்று வந்து மாய்ஸ்ட், நல்ல மாய்ஸ்டாக வைக்கும். ஏன்னா இந்த கசகசால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த எண்ணெய் பதம் உண்டு, அது வந்து இந்த கேக்கை நல்லா மாய்ஸ்டாக வைக்கும். நீங்கள் இதுக்கு பதில் எது யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ். அப்படி இல்லாட்டி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. என்கிட்ட நிறைய பாப்பி சீட் இருக்குங்க, அதனால நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பாப்பி சீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மைதாலேயே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீமியான மிக்ஸ்சரை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாக ஊற்றிடலாம். இதோட வெட் இன்க்ரீடியன்ஸை இந்த மைதா மாவில் ஆட் பண்ணியாச்சா, இப்போ வந்து இதை ஜென்டலாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. ஓவராக பீட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட பேட்டர் ரெடி. எவ்வளவு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட லெமன் பாப்பி சீட் பிளெண்டர் கேக்கு. ஓகே, நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேனில் ஊற்றிடலாம். இன்னைக்கு இந்த மினி லோஃப் பேனில் தாங்க பேக் பண்ண போகிறேன். என்னோட பேக்கிங் ஸ்ப்ரே இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரேயை வச்சு இதில் வந்து ஃபுல்லாக அடித்து விட போகிறேன். இது நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வெளியே எடுத்துகிட்டு போய் அடிக்க போகிறேன். என்னோட ட்ரே உடஞ்சிடுச்சு பார்த்துக்கோங்க. இந்த டேபிள் ஏன்னு தெரில, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இத்துட்டுச்சு, மெட்டலாக, அதனால இத்துட்டு. சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்களா இந்த ஸ்ப்ரே நான் ஏன் வெளியே அடிக்கிறேன்னா இது மாதிரி ஒரு மாதிரி புகையாக வரும். அது கிச்சனில் எல்லாம் ஃபுல்லாக அந்த க்ரீஸி ஆக்குச்சு. நீங்கள் இது இல்லாட்டி ரெகுலர் பேன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, நம்மளோட பேனில் நான் நல்லா க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஓவராக ஃபில் பண்ணாதீங்க, ஒரு ஹாஃப் வே ஃபில் பண்ணிக்கிறேன். என்னதுடா அது மஹி அழிச்சிட்டா, நான் எழுதுனதை திருப்பி எழுதணும். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிட்டேங்க. ஹாஃப் வரைக்கும் ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவன், நம்ம அவன் நல்ல ப்ரீஹீட் ஆகிருக்கு, அதில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் உங்கள் பேனை பொறுத்து, இது வந்து எப்படியும் ஒரு 30-35 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன், பேக் பண்ணி எடுத்துகிட்டு காணிக்கிறேன். ஓகே, நீங்கள் லோஃப் பேனில் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹை ஆகலாம். இது மேபி 20 மினிட்ஸ்லேயே பேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்மளோட கேக் பேக் ஆகிட்டுருக்கு. எங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இங்கே குக்கிங் போயிட்டே இருக்கிறதுனால டிஷ்வாஷர் ஒர்க்கு அன்லோட் ஆச்சுன்னா அடுத்த பாத்திரம் அங்கே குமிஞ்சிருங்க. இனி அதை லோட் பண்ணணும். அதுக்கிடையில் இங்கே சதீஷோட ரெக்வஸ்ட்டை பாருங்கள். கிளிமூக்கு மாங்காய் காலையில் வாங்கிட்டு வந்தாங்க. மாங்காய் உப்பு அப்படியே சில்லி பவுடர் தூவி, யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டின்னர் ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் என்னோட 1 மீல் இப்போ தான் சாப்பிட போகிறேன். அதனால எனக்கு பசி வந்துடுச்சு. டைம் இப்போ 4:45. ஸோ இன்றைக்கி வந்து டின்னருக்கு நான் டர்க்கிஷ் இதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு டர்க்கிஷ் ரைஸ் வந்து ரெடி பண்ணுறேன். டர்க்கிஷ் ரைஸ் வந்து பெருசாக ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லைங்க, அவ்வளோ சிம்பிள். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஆர்சோ பாஸ்தா, ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆர்சோ பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஓகே, இது இல்லை அப்படின்னா நீங்கள் வெர்மிசிலி இருக்குல்ல, சேமியா, அந்த சேமியா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஆர்சோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது
இதை வந்து நல்லா வறுக்கணும். ஸோ இந்த டர்க்கிஷ் ரைஸில் வந்து மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்மிசிலி இல்லாட்டி இந்த ஆர்சோ பாஸ்தா ஏதாவது ஒன்று ரைஸுக்கு கூட ஆட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த பட்டரில் இதை நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் வறுத்துருவாங்க. அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி குக் பண்ணுவாங்க. அதுதான் டர்க்கிஷ் ரைஸ். ஓகே, ஸோ இது நல்ல ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த பட்டரில் டோஸ்ட் ஆகட்டும். நல்ல ரெட் அந்த டோஸ்ட் லைக் கோல்டன் கலர் ஆகட்டும். ஸோ நம்மளோட ஆர்சோ பாருங்கள் நல்ல கோல்டன் ஆகுதுல்ல. ஸோ நீங்கள் சேமியா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் இதே மாதிரி நல்ல கோல்டனாக வறுத்துக்கோங்க. நம்மளோட ஆர்சோ நல்லா வறுப்பட்டாச்சுங்க. இப்போ நான் வந்து அரிசி ஆட் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் ஆர்சோக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸ், இதுதான் அளவு. ஸோ நீங்கள் எவ்வளோ ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன யூஸ் பண்ணுங்கள். ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணி அதை அந்த ஆர்சோ கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் இதுவும் ஃப்ரை ஆகட்டும் இந்த பட்டரில். ஸோ 1 to 2 மினிட்ஸ் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ சிக்கன் ஸ்டாக், தண்ணி இல்லாட்டி வெஜிடபிள் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு ஸ்டாக் இல்லாட்டி தண்ணி. நான் வந்து ஹோம்மேட் சிக்கன் ஸ்டாக்கு, நான் வந்து எப்போவுமே இந்த சாலட் அதுக்கெல்லாம் சிக்கனை வந்து பாயில் பண்ணும்போது அந்த தண்ணியை சேவ் பண்ணிப்பேன். ஏன்னா அது வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கேன் ஸ்டாக்கில், அதனால உப்பு ஆட் பண்ணல. இப்போ இது ஒரு ஃபுல் பாயில் வரட்டும். உங்களோட ஆர்சோ அண்ட் ரைஸ் பாயில் ஆகிற டைமில் இந்த க்ரீக் அதாவது டர்க்கிஷ் தீமில் நம்ம போகிறதுனால நான் வந்து ஒரு யோகர்ட் சாஸ் மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன். அது வந்து நான் க்ரீக் இன்ஸ்பயர்ட் யோகர்ட் சாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஜட்ஸிக்கி அப்படிங்கிற குக்கும்பர் சாஸு. ஸோ நான் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பர் என்கிட்ட இருக்கா, அதனால் அதை வந்து சாப்பரில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முழு குக்கும்பர் இருக்குன்னா அதோட சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு துருவிக்கோங்க. ஓகே, ஸோ குக்கும்பர் ஆட் பண்ணி இதை சாப் பண்ணிடலாம். ஓகே, குக்கும்பர் சாப் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். நான் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் இருக்குல்ல, கெட்டியான தயிரை இந்த மாதிரி ஒரு அரிப்பில் போட்டு வச்சேன். இந்த எக்ஸஸாக உள்ள தண்ணி எல்லாம் வடிகட்டுறதுக்கு. ஸோ இவ்வளோ தண்ணி கிடச்சிருக்கு. இதை தூர போட்டுற போகிறேன். நம்மளோட இந்த அரிப்பில் உள்ள தயிர் பார்த்திங்கன்னா க்ரீக் ஸ்டைல் யோகர்ட் மாதிரி இருக்கும், லைக் நல்ல திக்கான யோகர்ட். இதுதான் நம்ம சாஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பவுலில் நம்மளோட க்ரீக் ஸ்டைல் திக் யோகர்ட் ஆட் பண்ணிவிடுங்க. குக்கும்பர் சாஸ், சட்ஸிக்கி சாஸ்க்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் பூண்டு. இது ஒரு பெரிய பல்லு பூண்டு, அதனால நான் ஒரு பல்லு மட்டும் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இது எவ்வளவு கார்லிக்கியாக வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு இன்னுமே கார்லிக் வேணும் அப்படின்னா இன்னொன்று வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். நம்மளோட சாஸ் நான் இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கும்பர் இருக்குல்ல, நம்ம சாப் பண்ணியோ கிரேட் பண்ணியோ நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி அதோட எக்ஸஸ் தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து குக்கும்பர் மட்டும்தான் வேணும், அந்த தண்ணி தேவையில்லை. ஓகே, கட் பண்ண குக்கும்பரில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த குக்கும்பரை பிழியாமல் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எவ்வளவு லிக்விடியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அவ்வளோ குக்கும்பரும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் லெமன் ஜூஸ், டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ், ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்க்கு. உப்பு நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டில், என்கிட்ட இந்த டில் ஹர்ப் வந்து நான் வந்து கிடைக்கும்போது வாங்கி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேங்க. சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி கொத்தமல்லி கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த சில பேர்த்துக்கு அந்த டில் ஃப்ளேவர் பிடிக்காது. இப்போ வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய குக்கும்பர் தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், நம்மளோட சட்ஸிக்கி சாஸ். இது வந்து ஒரு க்ரீக் இன்ஸ்பயர்ட் சாஸ். இதை டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, ஆலிவ் ஆயில், லெமன் ஜூஸ் எது வேணாலும். மற்றபடி நம்மளோட சாஸ் வந்து ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்சோ அண்ட் ரைஸு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நல்லாவே குக்காகவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் அடுப்பை லோ பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ரைஸ் குக் ஆகிற வரைக்கும் ஒரு 12 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஸோ நம்மளோட கபாப் வந்து மேரினேட் ஆச்சுல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கியூவரில் போட்டு நீங்கள் வந்து கபாப் மாதிரி குக் பண்ணலாம். பட் எனக்கு அந்த பேஷன்ஸும் இல்லை,
டைமும் இல்லை. இன்ஃபேக்ட் ஸ்கியூவர் வந்து என்கிட்ட இல்லை, ஸோ கடையில் தான் வாங்கணும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா லைட்டாக ஆயில் ஊற்றி அதில் நம்ம கபாபை வச்சு பேன் ஃப்ரை பண்ணிட போகிறேன். இது நிறைய பேத்துக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கன் பிரெஸ்ட்னால உங்களுக்கு லிட்ரலி அது வந்து ஒவ்வொரு பக்கமும் 2 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் சிக்கன் தை டார்க் மீட்டு அந்த லெக்கு போர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க போன்லெஸ் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இங்கே நம்மளோட டர்க்கிஷ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, சூப்பர். ஸோ இதுக்கு கூட நீங்கள் வந்து இந்த கபாபு அந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் இந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஆர்சோ இல்லைன்னு வந்து நீங்கள் வந்து நினைக்காதீங்க, நான் சொன்ன மாதிரி சேமியா ஆட் பண்ணிக்கோ. ஓகே, அதுவும் அதே டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ என்னோடய பிளேட் வந்து ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோ பசிக்குது எனக்கு. ஸோ இதுதான் என்னோடய 1 மீல், சட்சிகி சாஸ், டர்க்கிஷ் சிக்கன் கபாப் அண்ட் டர்க்கிஷ் ரைஸ். இதுதான் டின்னரும் கூட. இதுக்கு கூட என்னோடய ப்ரோட்டீன் இதை டேலி பண்ணுறதுக்கு மத்தியானம் வச்ச ஃபிஷ் அந்த பேன் ஃப்ரை ஒன்று இருக்குது அண்ட் 2 முட்டை. ஸோ இதுதான் என்னோடய மீல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் என்னோடய மீல் முடிச்சுட்டு வந்தேன் அண்ட் இப்போ தான் எனக்கு எனர்ஜியே வந்திருக்கு. இப்போ நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, தட்டினோன்னா அவ்வளோ விழுந்துடுச்சு. ஸோ நம்மளோட லெமன் பாப்பி சீட் கேக் லுக்ஸ் ஸோ குட். இங்கே பாருங்க, இதை உங்களுக்கு கட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த பிளெண்டர் கேக் ரெசிபி அவ்வளவு பர்ஃபெக்ட்டுங்க. இங்கே பாருங்க, டெக்ஸ்சரை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு, அண்ட் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ளேவரில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், இந்த ரெசிபி தான். ஸோ நீங்கள் லெமனை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெண்ணிலா கூட போட்டிங்கன்னா அது வெண்ணிலா கேக்கு. இன்னொரு நாள் உங்களுக்கு சாக்லேட் வெர்ஷன் தனியாக போடுறேன், பிகாஸ் அதுக்கு கொஞ்சம் மாவெல்லாம் குறைச்சி பண்ணணும். மற்றபடி நம்மளோட லெமன் கேக் ரெடி. சீரியஸ்லி இந்த ரெசிபி ஸோ குட்டுங்க, ஃப்ளஃபியாக இருக்குது. நோ ஃபெயில் ரெசிபி. எப்படி பண்ணாலுமே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டீ கேக் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இன்றைக்கி வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான், டின்னர் வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியாச்சு. நானும் சாப்பிட்டாச்சு. இனி டின்னருக்கு எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுத்துருவேன். இனி அவ்வளோதான், ஃபினிஷில். பிகாஸ் டின்னர் மோஸ்ட் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு. ஸோ குட்டீஸ் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock. ஸோ 5 o'clockே நான் வந்து மோஸ்ட்டாக டின்னரோட ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சதுனால இனி ஃபுல்லாக ஃப்ரீ தான், அப்படியே ரிலாக்ஸாக இருக்க வேண்டியதான். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன்.